வெல்கம் டு எஸ் வாய்ஸ் ஓவர். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்களா, அப்போ வந்து நம்ம ஹீரோ ஹக் பண்ணி கன்சோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து ஏன் இவ்வளோ பயப்படுறேன்னு கேட்குறப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த சோஹி இருக்காள், அவள் என்னை தேடி இந்த ஊருக்கு ஆள் அமைச்சிருந்தா, அவள் இன்னும் என்னை தேடிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆனால் நீ ஒன்றும் பயப்படாத, இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்சோல் பண்ணுறாரு. அப்புறமா சொல்கிறார், அவங்க அப்பா அவனை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தருவேன், நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்சோல் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்கல, ஓகேவா, இதுக்கப்புறம் நிஜமாவே நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு வா வந்து என் முதுகுல ஏறிக்கோ அப்படின்னுவாங்க. எதுக்காகனா அவங்க வந்து இவரை தேடி வரதில் ஷூ கூட போடாமல் இருப்பாங்க பயத்தில். அதனால இவ்வளோ லவ்வாக உனக்கு ஏன் மேலேன்னு சொல்லிட்டு ஏறிக்க வரைக்கும் நான் தூக்கிட்டு போகிறேன் போது வேணான்னுவாங்க. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் என்ன சொல்ல போகிறா ஏறு அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போவாங்க கியூட்டாக நைட்டு. அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க இறக்கி விடுங்க, யாராவது பாத்திர போகிறாங்க ஸ்லேவ் யாராவது சொல்கிறப்போ யார் இந்த நேரத்தில் பார்ப்பான்னு திரும்பி பார்த்தா மனசுக்கு அவங்க கூட இன்னொருத்தர் இருப்பார்ல சின்ன பையன் மாதிரி, அவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஐயோன்னு இவங்களும் பயந்து இறங்கிடுறாங்க. எதுக்கு நீங்கள் வெளியே நிற்கிறீங்க ஹீரோ கேட்குற மாதிரி, இன்னும் உள்ள சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளுடைய மக்சிமாவும் அதுக்கப்புறம் அவரை விரும்புகிறாங்கல்ல ஒரு மென், அவரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவர் இன்னும் கத்திட்டு இருக்காரு, உனக்கு மன்சுக்கா தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல தானே, இவ்வளோ வருஷமா நான் உன் கூட இருந்தேன், உன்னோட கஷ்டத்தில் நஷ்டத்துலையும் நீ என்னை இப்படி ஏமாத்துறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே, ஓ அப்போ இதுக்காக தான் நீ என் கூட இருந்தியா, நான் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்போ என் கஷ்டத்தில் நஷ்டத்தில் கூட இருந்ததெல்லாம் வந்து இந்த ஒரு மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு தான் என் கூட வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் தான் நீ இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவமாக கேட்குறாங்க. இதெல்லாம் வெளியே இருந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு மனசுக்கா கத்துற, டே உன்னால் தாண்டா சண்டை போடுறாங்க, ஐயோ நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவரும். அதுக்கப்புறம் எடுக்க ஒரு வழியை இவங்க கடுப்பாயிட்டு வெளியே வந்துடுவாங்க மக்சிமா. உடனே அவர் வெளியே வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க வெளியே, ஓகே என்ன சத்தம்னு பார்த்துட்டு எல்லாரும் இருக்காங்க. ஹீரோயினும் வெளியே வருவாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த ஸ்லேவில் மக்சிமா விருப்பப்படுறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, ஐ லைக்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான், மக்சிமாக்கெலாம் ஷாக் ஆகி மூஞ்சிலே கை வச்சிடுறாங்க. எல்லாருக்கும் சிரிப்பு தாங்கல, ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் வந்து நம்ம மிரே அவங்க பிரதர் இல்லாமல் பேசிட்டு இருந்தாங்களா. பிரதர் இல்லாம் கேட்காரு, நீ இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்தியா, சொல்லி எதெல்லாம் பொய்ன்னு சொல்லு, மனசார சொல்லு, நான் உன்னை எதுவுமே கோவப்பட மாட்டேன், பட் நீ எனக்கு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னா என் மனசு ஆறுதல் அடைஞ்சிடும்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்களும் ரொம்ப அப்செட் ஆகிட்டு, சரி சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறப்போ, முதல்ல என்னை பார்த்து உன்னோட தலையிலேருந்து கூட ஒரு ஹேர் பேண்ட் விழுந்தது, அதெல்லாம் வந்து எல்லாமே வேணும் பிளான் பண்ணி பண்ணியான்னு கேட்குறப்போ, அவங்க வந்து ப்ராமிஸாக வந்து பிளான் பண்ணி பண்ணலாம், நான் எதிர்த்தா வேகமாக போயிட்டு இருந்தப்போ அது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் அந்த லேண்டன் ஃபெஸ்டிவலில் வந்து இவங்க அவங்களை காப்பாற்றினது இந்த மாதிரி எல்லாமே கேட்குறப்போ, அவங்க வந்து எதுவுமே நான் பிளான் பண்ணலை, அப்போ கூட அந்த இது விழ வேண்டியது, ஆனால் நான் தான் வந்து உங்களை காப்பாற்றினேன், எனக்கு மனசுல கேட்கல அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லா உண்மையும் சொல்கிறப்போ இவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதை வந்து வெளியே வந்து நம்மளுடைய லேடி ஓக்டியாவும் கேட்டுருவாங்க, அந்த வழியாக கிராஸ் ஆவாங்க. அப்போ கேட்டுருவாங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அவங்களுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும், அவங்க பயங்கரமாக கத்தி அழுதுடுவாங்க. அப்புறம் லேடி ஓக்டியாங்க உள்ளே போய் பார்க்குறப்போ வந்து டாக்டர் கூப்பிட்டப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, மேபி பீரியட்ஸ் வரதுக்கு லேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இல்லை எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறப்போ, நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் நம்ம போது நம்ம பாடி கூட அதுக்கேற்றப்பல இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க வெளியே போயிட்டு வந்து நம்ம பிரதரின் நாட்டை சொல்லலான்னு பார்க்குறப்போ நம்ம மிரேயாங் சொல்கிறாங்க லேடி ஓக்டாங்கிட்ட, அவர் வந்து இது கூட நான் நடிச்சு தான் ஏமாத்துறேன்னு நினச்சிருவார், இந்த குழந்தைக்காக தான் என்ன உள்ளே வச்சாரு, ஒரு வேளை குழந்தை இருக்குன்னு நான் போய் சொன்னேன்னு நினச்சிடுறேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்காக நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே இவர்கிட்ட லேடி ஓக்டாங் பேசுகிறப்போ இப்போ வந்து இவர் கொஞ்சம் மனசு இறங்கிட்டார், ஓகேவா, பிகாஸ் வந்து இவ ஒரு மாதிரி பரவாயில்ல எல்லாமே உண்மையாக தான் பண்ணியிருக்கான்றனால இவருக்கும் சரி கொஞ்சம் கன்சோலாக இருக்காரு. இப்போ லேடி ஓக்டாங் வந்து கோவமாக பேசுகிறாங்க, நீ ஏன் அவகிட்ட இப்படி நடந்துக்கிற, நான் அவளை ஃபுல்லாக நம்பினால தான் அவளை பற்றின விஷயங்கள் ஒன்றும் சொல்லலை, நீ நம்பிக்கை இல்லைனா கோர்ட்லேருந்து கூப்பிட்டு வந்துருக்க, கோர்ட்லேருந்து கூப்பிட்டு வந்தாலும் அப்புறம் எதுக்கு மனசுக்குள்ள இந்த மாதிரி வச்சுட்டு அவளை நடத்துறேன்னு சொல்கிறப்போ, இல்லை என் மேலே தப்பு தானே அவரும் சாரி சொல்கிறாரு. அப்புறம் நீ அவளை போய் பாரு, அவள் இப்போ கூட பயப்படுறா, நீ அவளை நம்ப மாட்டேன், குழந்தை கூட பொய்யா வேணும்னே அவளே போய் சொல்லியிருப்பா, நீ சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவள் பயப்படுறா அப்படின்னு கேட்குறப்போ இவரும் ரூமுக்கு போகிறப்போ ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த குழந்தை பொருளை வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க, கஷ்டமா இருக்கும்ல எப்படியும். அப்போ அந்த குழந்தைக்காக டைரிலாம் எழுதிருப்பாங்க போல, அதெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி படுத்துப்பாங்களா, அவர் உள்ள வந்து அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அந்த டைரியில வந்து அவர் பண்ண விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இவங்க பத்தி அவங்க அப்பா தான் இந்த இந்த கண்ட்ரிலேயே ஸ்டேட் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் வந்தவர், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எவ்வளோ டயர்டாக வந்தாலும் உனக்காக கதை பேசி சொல்கிறாருல, அவர் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நீ கேட்டியா அப்படி சொல்லலாம் அவங்க டைரியில் நோட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவருக்கு பார்த்துட்டு இவருக்கும் ரொம்ப அழுக வருது. இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த மதர் சென்ச்சுரியில் வந்து எல்லாரும் மீட்டிங் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த கன்னிங்கான லேடி இருக்காங்களா, அவங்க இப்போ தான் இவ்வளோ நாளுக்கு அப்புறமேட்டுக்க வெளியே வராங்க போல, எல்லாரும் சர்ப்ரைஸ் செய்கிறாங்க, என்ன வெளியே வந்திருக்கீங்க, இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க கேட்குறப்போ, இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருக்க காரணம் இல்லை, ஏன்னா அந்த ஒத்தக்கண்ணன் தான் செத்து போயிட்டானே அப்படின்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க, செத்து போயிட்டாங்களா, அங்கே தான் லேடி ஓக்டாங்க இருக்காங்க, ஓகேவா, ஆமாம் அப்படி தான் கேள்விப்பட்டேன், யார் கொண்டான்னு கேட்குறப்போ, அவருக்கு மேலே இருக்கவங்க யாரோ அவரை வேணும்னு கொண்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறமேட்டுக்கா லேடி ஓக்டாங்க கிட்ட வந்து இன்னொருத்தங்க கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வேறு இந்த இப்போ வர ஸ்டேட் எக்ஸாமில் எழுத போகிறாராமே அப்படின்னு கேட்குறப்ப அவங்களும் ஆமான்றாங்க. அந்த கன்னிங்கான லேடி ஷாக் ஆகிறாங்க, ஐயோ இவன் வேற ஒரு காம்படிஷனா அப்படின்னும் போது, இல்லை அவருக்கு மறந்துடுச்சுல ஏன் எழுதுறாருன்னு கேட்குறப்போ அந்த மதர் சென்ச்சுரி ஹெட் சொல்கிறாங்க, அவருக்கு ஞாபகம் மறதி தான், நாலேஜே மறந்துடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி ஓகேன்னு சொல்கிறாங்க, ஐயோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா என் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் உங்கள் பையனும் தான் ஸ்டேட் எக்ஸாமில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்புறம் வந்து நாட்டில் நடக்கிற ஜென்ரலான காசிப்ஸ் லைக் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாக தான் இருக்க, மெஜிஸ்ட்ரேட்லாம் தப்பு பண்ணி செத்து போயிடுறானுங்களே, புதுசாக ஒரு மெஜிஸ்ட்ரேட் போட்டிருக்காங்க, அவர் என்னன்னா நாட்டில் இவ்வளோ கஷ்டம் போயிட்டு இருக்கா, அவர் ஏதோ ட்ரிங்கிங் பார்ட்டிலாம் வைக்கிறார் போல அப்படி சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் நமக்கு அந்த மெஜிஸ்ட்ரேட் காட்டுறாங்க, அது யாரும் இல்லை, யார் தெரியுமா, அந்த சோஹி இருக்காங்களே மிஸ்ட்ரெஸ், நம்ம ஹீரோயின் ஓக்டாங் வந்து குதோக்கியா இருக்கும்போது கூட
மூஞ்சில மார்க் போட்டு ஓடி வந்தாங்களே, அந்த ஆள் தான் இப்போ மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு. அதுவும் யார் கண்ட்ரிக்குன்னா, நம்ம லேடி ஓக்டேங் இருக்க கண்ட்ரிக்கு மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு. புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஓக்டேங்க்கு தெரியவே இல்ல. இவர் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போறாரு. ஓக்டேங்கும் தெரியாம வணக்கம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்டுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த கன்னிங்கான லேடியோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவரும் ஒரு ஹையர் அஃபிஷியல் தான். ஸோ அவர்கிட்ட வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் டிஸ்கஸ் பண்ணாரா, இந்த மாரி ஜின்சன் இந்த கொரியன் இஞ்சி மாரி இருக்குமே, அது வந்து நம்ம கண்ட்ரில வந்து விளைச்சல் பண்ணி வெளிய விக்கலான்னு சொல்லிட்டு அவரு பிளான் போடுறாரு. நல்ல பணம் கிடைக்குதாம் வெளிய அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ வந்து அந்த கன்னிங்கான லேடி சொல்றாங்க, "நமக்கு அரிசி விளைய வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு பஞ்சத்துல இருக்கோம். இதுல வேற அத எங்க விளைய வைக்கிறதுன்னு" கேட்கிறப்போ, வேற வழி இல்ல அவர் அப்படிதான் சொல்றப்போ, "சரி ஓகே நீங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு நெறைய பணம் கிடைக்கும். நம்ம பிள்ளைக்கு டியூஷனுக்கு ஆள் வச்சு நம்ம பணம் இல்லாம போயிடுச்சு. டியூஷனுக்கு ஆள் வச்சா எப்ப நீ என்ட்ட சொல்லாம ஆள் வச்சேன்னு" கேட்கிறப்போ, "ஆமா நம்ம ஓக்டேங்கோட ஹஸ்பண்ட் வேற இதுல இருக்கானா. இந்த தடவை ஃபெயில் ஆயிட்டா அசிங்கமா போகாது. அதனால தான் அவ்வளோ காசு கொடுத்து டியூஷனுக்கு ஆள் வச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இப்போ நம்ம பிரதர் இன் லா கண் முழிச்சு பார்க்குறப்போ வந்து அடுத்த நாள் பார்த்தா நம்ம மிரே எங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஒரு லெட்டர் மட்டும் எழுதியிருக்கும். இந்த விஷயத்த என்னால் மூஞ்சில பார்த்து சொல்ல முடியாது. நான் போறேன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. உடனே இவரும் வந்து அவங்கள தேடிட்டு அவங்க அவங்க முன்னாடி இருந்தாங்களோ ஒரு கிராமத்தில அவங்க வளர்த்தாங்களே ஒரு மென் கூட ஒரு வீட்ல இருந்தாங்க. அங்க போய் தேடி பார்க்குறாரு. அப்புறமேட்டுக்கா அவங்க வளர்த்தார்ல, அவர் வந்து சொல்றாரு, இந்த மாரி அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அம்மா இங்க கொண்டு விட்டு போயிட்டாங்க கஷ்டத்துல. அவ ரொம்ப அழுதா. ஆனா அதுக்கப்புறத்துலருந்து அவ என்னன்னா, அந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாரி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டா. நான் ஒரு விடோவர் தான். ஆனா எனக்காக வீட்ல இருக்க எல்லா வேலையும் பண்ணா. வீடு தொடச்சது, அப்போ வீடு தொடச்சது, தையல் கத்துக்கிட்டது எல்லாமே. எனக்கு அத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றப்போ, இவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சின்ன குழந்தையிலேருந்து அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவ அங்கேயே இருக்க மாட்டா. இவ எங்க போனான்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கும். ஊர் மக்கள்லாம் பேசுவாங்க. இந்த மாரி அந்த பொண்ணுங்களா இருப்பாங்க, ட்ரிங்க் பண்றது. பொண்ணுங்கலாம் கிடைப்பாங்கல்ல கொஞ்சம் அந்த மாரி ஏரியா. அந்த வீட்ல தான் இருக்காளாம் அவ அப்டி சொல்லி காசிப் பண்றது கேட்டு இவரும் அங்க போவாரு. அங்க போய் பார்த்தா, எங்க தேடினாலும் அவ கிடைக்கவே மாட்டா. அப்புறம் ஒரு லேடிட்ட கேட்குறப்போ பார்த்தா, அவ ட்ரிங்க் ஊத்தி குடுக்குற வேலை இருக்குல்ல, அந்த வேலையில சேர்ந்திருக்கா போல. அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் ட்ரிங்க் ஊத்தி குடுத்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு மென் வந்து கூப்பிடுவாரு, தப்பா கூப்பிடுவாரு. அவ வந்து கத்துவா, அந்த மாரி நான் இந்த வேலைக்காக ரெஜிஸ்டர் பண்ணல. நான் ட்ரிங்க் ஊத்தி குடுக்க தான் வந்தேன்னு சொல்றப்போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது வா வான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்மளுடைய பிரதர் இன் லா வந்துட்டு, இவன் என் ஒய்ஃப் கைய உடைச்சிரும் போடான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மிரையாங்க கூட்டு போறாங்க. மிரையாங்க வந்து என்னை எதுக்கு தேடி வந்தீங்க? ஏன் இந்த இடத்துல நான் ஒர்க் பண்றது உங்களுக்கு அசிங்கமா இருக்கா? உங்கள கெட்டுறதுக்கு முன்னாடி கூட எனக்கு பணம் வேணும். கஷ்டம்னா நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒண்ணும் இது பெரிய விஷயம் இல்ல. கொஞ்ச நாள் இங்க இருந்துக்கிறேன். எனக்கு போக இடம் இல்ல. அதனால தான். கொஞ்சம் பணம் கிடைச்சதுக்கப்புறம் நான் வேற இடம் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. அவர் வந்து இப்பதான் அவர் மனசுல இருந்து எல்லாமே சொல்றாரு. நான் ஒன்னும் குழந்தைக்காகலாம் உன்னை தேடி வரல. குழந்தை வந்து ஒரு காரணம் தான். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன். நீ யாரோட பொண்ணா வேணா இருந்துக்கோ. என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கோ. நீ இன்டென்ஷனலா கூட என்கிட்ட வந்துக்கோ. எனக்கு அதை பத்திலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மனசுல இருந்ததெல்லாம் ஓப்பனா பேசி ஹக் பண்ணிடுவாரு. இவரும் பயங்கரமா அழுவாங்க. அவங்களும் பயங்கரமா அழுவாங்க. இப்போ பார்த்தா நம்ம பிரதர் இன் லாவும் மிரையாவும் வேற ஊருக்கு போறாங்க. அவருக்கு போஸ்டிங் கிடைச்சிச்சு. ஹன்யாங்ல அந்த மெயின் சிட்டி இருந்துச்சுல, அங்க கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இங்கேருந்து அங்க தான் ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்போ எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் சரி நல்ல விஷயத்துக்காக தான் போறாங்க. நல்லபடியா இருங்கன்னு சொல்லிட்டு குட் பை சொல்லி அனுப்புறாங்க. இங்க வந்து நம்ம லேடி ஓக்டாங் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அவருக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அடுத்த வாரமே வரதான். ஸோ கிளாஸ் எடுத்துருக்குமா அவர். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் வந்து நீங்கள் கொஞ்சம் நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு இதை சாப்பிட்டுட்டே படிங்கன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த தூக்கி இருக்காங்கல்ல, மேக்ஸிமம் விருப்பப்படுறாங்களே, அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. எனக்கு படிக்க தெரியல, நீங்கள் படிச்சு காட்டுங்கன்னு சொல்லுவோம். இது ஒரு லவ் லெட்டர் அப்படி சொல்லிட்டு படிச்சு காட்டுறாங்க. அப்புறம் அவங்களே பிடிக்கிட்டு இல்லை நானே படிச்சு கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே வந்து ஸ்டடி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஊட்டி விட்டு விளையாடிட்டு இருக்காங்களா. அப்போ என்னன்னா கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிடுது. ஓகே அவங்க வாயில ஒட்டிட்டு இருக்கோம். அதை இவங்க எடுத்து சாப்பிடுவாங்களா. அப்போ கொஞ்சம் ரொமான்டிக்காக ஃபீல் ஆகி கிஸ் பண்ணுற மாதிரி வருவார். அதுக்கப்புறம் ஐயோ இந்த ரேட்டில் போனால் நான் ஃபெயில் ஆகிடுவேன், நான் வேறு ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு புக் எடுத்து ஏன்னு சொல்லிடுவார். இவங்களும் கரெக்ட் தான், நீ ஒழுங்காக படிக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆனால் அதே ஞாபகமாக இருக்குது. அவங்க ஊட்டி விடும்போது சின்ன சின்ன ரொமான்ஸ் அதுதான் ஞாபகமாக வருது தூங்கும்போது கூட. இங்கே ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் எக்ஸாமுக்காக பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸும் வருது. ஓகேவா, எல்லாரும் அன்றைக்கி எக்ஸாம் எழுதி அன்றைக்கி ரிசல்ட் வந்துடும் போல. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கன்னிங்கான லேடியோடைய பையன் கூட பாஸ் ஆகிட்டான். ஆனால் நம்ம ஹீரோ பேர் மட்டும் வரல. ஹீரோவும் சாரி நான் அவங்களாம் பண்ணிட்டேன். அந்த கன்னிங்கான லேடி அவர் பையன் பாஸ் ஆனதை விட பார்த்தீங்களா எல்லாராலையும் பாஸ் ஆக முடியாது, நீ ஃபெயில் ஆகிட்டு பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு லெட்டர் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டேட் எக்ஸாமில் ஃபஸ்ட் வந்தது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேர் சொல்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க, ஷாக் ஆகிடுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேவா, இப்போ ஹீரோ நம்ம ஸ்டேட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுனால ஒன்று கேட்டிருப்பார் படிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நான் வந்து பாஸ் ஆகிட்டேன்னா எனக்கு நான் என்ன கேட்டாலும் தரணும்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, நான் என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னேன்னு சொல்லும்போது, ஆமாம்மா சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்போ வந்து நம்ம ரொம்ப நாளாக தள்ளி போட்டே இருக்கோம் நம்ம ஃபஸ்ட் நைட்டு அப்படின்னும் போது அவங்களே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ரொம்ப ஆசாசியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உடனே மேக்ஸிமம் சூப்பர் அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் ஒன்றுமே பண்ணல தத்தி தான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை எக்ஸாம்ஸ் இருந்தது அதனால தான் நீங்கள் தள்ளி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன ட்ரெஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறப்போ, புது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் ஷூஸ் எல்லாமே இருக்குது. என்ன நீங்கள் புது பொண்ணு மாதிரி ரெடி ஆகிங்க சூப்பர் அப்படின்னு சொல்கிறப்போ, இது எனக்கு இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கு தான் அப்படின்றாங்க. எனக்கு அப்படின்னு ஆமாம் உங்களுக்கும் தோக்கிக்கும் அந்த மென் இருக்கார்ல அவங்கள லவ் பண்ணாரு, அவங்களுக்கும் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி ரெடி பண்ணி சும்மா இன்டிமேட்டாக அவங்க வீட்டுக்குள்ளே மட்டும் அவங்க பீப்புள் ஸ்லேவ்ஸ் இவங்கெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் நைட்டு நம்ம லேடி ஓக்டாங்கும் நம்ம ஸ்டோரி டெல்லரும் வந்து அழகாக ஒரு செடியாக இருக்கும், ஒரு மலை மேலே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நீ மேக்ஸிமம் மேரேஜ் பற்றி இவர் தான் வந்து ஐடியா கொடுத்துருப்பார் போல. நீ எனக்காக எல்லாமே பண்ணுற, எனக்கு பிடிச்ச பீப்பிள் உனக்கு பிடிச்ச பீப்பிளாக பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறப்போ, நீ தான் இப்போ நான் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், லைக் நமக்காக இவ்வளோ பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக ஒரு கிஸ் வந்து ஃபஸ்ட் கிஸ் அவங்களோட ஃபஸ்ட் கிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா,
இப்போ நம்ம லேடி ஓக்டேங் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன். ஒருத்தங்க வந்து அந்த ரொம்ப ரேரான அந்த அது ஒரு சீட் போல இருக்கு. ஹெர்பல் சீட். அது வந்து செல் பண்ணாங்க. ஸோ, அத நான் வந்து பல்க்கா ஆர்டர் குடுத்துட்டு வந்து ஒரு லேண்டையும் வந்து குத்தகைக்கு எடுத்துட்டு விளைச்சல் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா, அந்த சீட்ஸ் வந்து டெலிவரியே ஆகல. என் பணத்த மட்டும் எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் அந்த கம்ப்ளைண்ட் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தா வந்து அந்த கன்னிங்கான லேடியோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவரும் மேஜிஸ்ட்ரேட் கூட சேர்ந்து தானே இந்த மாரி போட்டாரு. அவர தேடி நெறைய மென் வந்துட்டாங்க. அந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ்லாம் உங்கள நம்பி தான் உங்க ஒய்ஃப் சொன்னத நம்பி தான் ஒரு ஆள்ட்ட நாங்க பணம் குடுத்தோம் அந்த சீட்ஸ் வாங்க. ஆனா, அந்த ஆள் அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். உங்க ஒய்ஃப் தான் இதுக்கெல்லாம் காரணம். இது ஏன் பொண்டாட்டி அப்படின்னு கேட்கிறப்போ, எல்லாரும் வந்து அவங்க ஒய்ஃபையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க அந்த லேடீஸ்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் அந்த கன்னிங்கான லேடி வந்து கத்துறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மேஜிஸ்ட்ரேட் சொன்னது தான் நான் பண்ணேன். அவர் தான் எனக்கு அந்த ஆள காமிச்சாரு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த கன்னிங்கான லேடியோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஹீரோ, அப்புறம் நம்ம மன்சுகா 3 பேர் போறாங்க. அப்புறம் மன்சுகா பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஆனா மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த சோஹியோட அப்பா இல்ல. அவர் பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட்ட சொல்றாரு, இது யாரு தெரியுதா? சோஹியோட அப்பான்னும்போது அவர் கொஞ்சம் பயந்து பயந்து இருக்காரு. அப்புறமேட்டுக்கா அந்த மேஜிஸ்ட்ரேட் கேட்கறாரு, நீ தானே இப்போ புதுசா ஜாயின் ஆயிருக்க ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் பாஸ் ஆனார்ல. ஸோ அதனால கேட்காங்க. ஆமாமா, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். நான் உங்களை இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தைரியமா பேர் சொல்லிட்டு வந்துடுறாரு. மன்சுகா ஓடி போயிட்டு லேடி ஓகே அங்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி வெளியே எங்கேயும் வராதீங்க, மேஜிஸ்ட்ரேட் வருதான்னு சொல்லிட்டு. அங்கே போய் கேட்குறப்போ பார்த்தா ஆல்ரெடி லேடி ஓக்டே அங்கே வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்களாம். இந்த கம்ப்ளைண்ட் விஷயமா விசாரிக்கிறதுக்காக. ஓகேவா? இங்க நம்ம லேடி யோக்டேங் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு வந்தா இங்க பயங்கர கேட்டிக்கா இருக்கு. பிகாஸ் வந்து நம்ம கன்னிங்கான லேடியோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அவள் தான் ஹீரோயினை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிரு. போடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறாரு. அவங்களுக்கு அவரை பார்த்த உடனே வந்து கையில நடுங்கிடுது. பிகாஸ் அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க. பழைய விஷயம் நிறைய ட்ராமாலாம் இருக்குல்ல. கையில நடுங்கிடுது. பயந்து போய் அவங்க வெளியே போறாங்க. அவங்க போறது பார்க்கக்கூடாது. நம்ம ஹீரோ மேஜிஸ்ட்ரேட் கொஞ்சம் மறைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க வெளியே போன உடனே முடியாம ரொம்ப மூச்சு விட முடியாம இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த சோஹிர் கால அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பொண்ணு அந்த மிஸ்ட்ரஸ் அவ வரதை வந்து இவங்க கவனிச்சுக்க மாட்டாங்க. ஆனா இவ யாரான்னு சொல்லிட்டு அவ பாத்துருவா சோஹி. அப்புறம் இவங்களை பார்த்துட்டு ஏய் நீ குதோக்கி தான் நீங்க வாயே உன்னை பார்த்துட்டு பாரு அவ்வளோ சந்தோஷப்படுறா சோஹி வந்து டார்ச்சர் பண்ணலாம். அதுக்காக இவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.